ரெடி டேக் போம். சரியா, இந்த பொசிஷன் சூட்டபிள் ஆயிருச்சுமா அப்படின்னு சொல்லி நான் நம்பியேன். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரை நினைக்கும் உறவுகளுக்கும் உறவாய் நினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிச்சமும் கருஃபையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே நாங்கள் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சி, ஆனால் அது காலப்போக்கில் நாங்கள் செய்ததை விட்டுட்டு வேற ஒரு திக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். நாங்கள் செய்யறதுக்கு வந்தது எந்தியோ, ஆனால் செஞ்சுக்கணும் போகிறது எந்தியோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கட்டத்தில் எங்களுக்கே ஒரு எண்ணம் கொண்டு வரும். அந்த மாதிரி தான் எங்களுடைய இந்த ஷோ மீ த வியூ. நான் எதுக்காக இந்த ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணினதை விட்டுட்டு இப்போ நான் லைஃப்பில் என்னென்னமோ செஞ்சுக்கணும் போகிறேன், ஆனால் எங்களுக்கு இந்த ஷோ மீ த வியூ வேண்டியதை நான் அப்படியே விட்டுட்டு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. அந்த எக்ஸாம்பிளை சொல்லிட்டு நான் இந்த வீடியோனோட என் பேச வந்து அப்படின்றத நான் எத்தி வச்சேன். அப்போ அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லிச்சேன்னா, நாங்கள் சில கட்டத்தில் ஃபாரின் போகிறேன். எந்த மிடில் கிளாஸ் ஒருத்தராக இருந்தாலும் லைஃப்பில் ஒரு கட்டத்தில் எதை செய்ய வேண்டா, இனிமேல் லைஃப் முடிஞ்சிடா, ஏண்டா குடும்பத்தை பார்க்கவா, ஃபெமிலியை பார்க்கவா, எங்கட லைஃப்பை பார்க்கவா, எதிர்காலத்தை பார்க்கவா, அண்டைக்கு திண்டு பிடிச்சி எப்படிண்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கறதுக்கு, ஏன்னா பல பேருக்கு முன்னுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டோன்னு சொல்லி நினச்சி அவங்க இருச்சு. பல பேர் எங்களுக்கு செஞ்ச அத்தனைக்கும் அவங்க திரும்ப எங்கள்கிட்ட வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்கும், நிறைய பேர் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணத்துலையும் பயணம் போகிறதுக்கு இருச்சு. அதை மாதிரி தான் வெளிநாட்டு ஃபொரினுக்கு என்ட்ரி ஆகி ஏண்டா அவங்களோட ஃபேமிலி சிஸ்டர்ஸ் இந்த வெட்டிங்ஸ் ஆயிருச்சாலும், ஃபேமிலி மேட்டர் ஆயிருச்சாலும், மூடு கட்டி இதாயிருச்சாலும், வரதட்சணை பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய விஷயங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு காத்துக்கொண்டு இருச்சு. அதாவது வெளியில் ஃபாரின் லைஃபுக்கு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறேன். ஆனால் அங்கே ஒர்க் பண்ண போகிற நேரம் இப்போ நான் அவங்களோட எண்ணம் இருந்தது இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் வராங்க நாங்கள் ஒர்க் பண்ணியே 2 இயர்ஸுக்கு போகிறோம், நாங்கள் இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறேன், அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்தியாவில் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு போய் தெரியும். ஆனால் ஃபாரினுக்கு போனதுக்கு பிறகு அவங்களோட தோட்டெல்லாம் இப்படி மாறி என்று சொல்லிச்சுன்னா, இப்போ சம்டைம்ஸ் ஒரு லேபராக அங்கே போய் தெரிஞ்சாலும், லேபர் ஒர்க்குக்கு போய் தெரிஞ்சாலும், அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க நேரம் அவங்களோட எண்ணம் வர லேபரில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர. அப்போ அங்கிருந்து இல்லாட்டி சேல்ஸ்மேனாக போனவன் அதுக்கு அடுத்த கட்டம் போகணும், கிளீனராக போனவன் அடுத்த கட்டம் போகணும்னு சொல்லி அடுத்த டெவலப்மெண்ட்டை தேடி போகிறேன். அப்போ காலப்போக்கில் எப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதுலேருந்து மேனேஜ்மெண்ட் போகும், மேனேஜ்மெண்ட்லேருந்து ஹெச்ஆர் போகும், அப்படி ப்ரொமோஷனை தேடிக்கொண்டு நான் போய்த்து கொண்டே இருந்துச்சு. அது லைஃப்பில் வேணும். லைஃப்பில் எங்களுக்கு கிடைச்சி கிரெடிட் அண்டியது, எங்களோட லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் அண்டியது நாங்கள் ஒரு நாளை விட இன்னொரு நாள் வித்தியாசமாயிருச்சு, இன்னொரு நாள் அப்டேட் ஆகி போய்த்து கொண்டு இருந்துச்சு வேண்டியது கட்டாயமாக தேவைப்படிய ஒரு விஷயம். அதனால தான் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்னு சொல்லிக்கொண்டு எல்லாரும் போகிறது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு மறக்கி என்னண்டா, எங்களோட லட்சியம் என்னமோ, நாங்கள் போன எண்ணம் எந்துக்கோ. இப்போ நான் ஃபாரினுக்கு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். 2 இயர்ஸ் போயிட்டு ஒரு முதலாக ஒரு மொத்தம் ஒன்று நாங்கள், அதாவது ஒரு மூலதனம் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு ஸ்ரீலங்காக்கோ இந்தியாவுக்கோ வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த வேலையில் செஞ்சு முடிச்சு நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்துடணும். இந்த வேலையில் செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து எங்களோட லைஃப்பை நாங்கள் பழையபடி போகணும். இல்லாட்டி நாங்கள் எங்களோட விவசாயத்தை செஞ்சு போகணும், எங்களோட பிஸ்னஸை செஞ்சு போகணும், எங்களோட வளமே போல் லைஃப்பை கொண்டு போய்த்து கொண்டு வச்சோம் அப்படின்ற எண்ணத்தெலாம் போகிறது. ஆனால் 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகிய 4 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆகிய 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆகிய இப்படி காலங்கள் பெய்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் எங்களோட இலட்சியத்தை நாங்கள் மறந்துடுறியா. அப்படி இல்லை என்று சொல்லிச்சேனடா, 2 வருஷத்துக்கு போகிறோம் நாங்கள் திரும்ப வந்து பார்த்தோன்னு சொல்லிச்சேனடா, நாங்கள் எதை யோசனை பண்ணி போனோம் அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகி அதை செஞ்சுக்கணும் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு வாரல்ல. இந்த மாதிரியாக லைஃப் வண்டியது, மனுஷன் வண்டியது, இயல்பு வண்டியது, இதை மாதிரி தான் நடக்கிது. ஆனால் இப்போ ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் ஒரு இடத்துலையுமே சொல்லலை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லி ஒரு ரீசன் இருந்துச்சு. அது என்னதுக்குன்னு சொல்லிச்சேனடா, அப்போ நான் எஜுகேஷன் எனக்கு அவ்வளோ இல்லை, அப்போ நான் நல்லா படிச்சல்ல அப்படின்றதுக்காக என் லட்சியத்தை எனக்கு விட்டு கொடுத்துறது கேளா. அப்போ நான் தேடி போனேன், நான் நிறைய விஷயங்கள்ல ஓடி ஆடி தேடி போனேன், அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சல்ல. அப்போ தான் நான் யோசனை பண்ணா, நாங்கள் எதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைச்சோன்னு சொல்லி நான் பார்த்துக்கொண்டுருச்சு. நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் சோஷியல் மீடியாவில் இறங்குவோம் அப்படின்னு. உண்மையாக நீங்கள் சின்ன நம்பியலையோ தெரியா, இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் எனக்கு இந்த ஃபோனில், கெஜெட்ஸில், எலக்ட்ரானிக்ஸில் ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரியா. சரியா, இப்போ வரைக்கும் நான் அதை லேர்ன் பண்ணிக்கணும் ஆயிடுச்சு. அப்போ
எனக்கு ஒரு யூடியூப் இன்ஸ்டால் பண்ண தெரியா, ஒரு வீடியோ அப்டேட் பண்ண தெரியா, ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ண தெரியா, எனக்கு கூகுள்லையோ அதில் இதில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே தெரியா. என்னோட சின்ன காலத்தில் இருந்தவங்களுக்கு அது தெரியும். அப்போ என்னை ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து எல்லாமே செஞ்சது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்று செஞ்சேன். அவனோட ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணி அவனோட ஃபோனில் எடிட் பண்ணியது. அப்போ அப்படி ஐடியாஸ் மட்டும் நான் இது இப்படி தான் வரணும்னு சொல்லி இது மட்டும் கண்டென்ட் எல்லாம் ஃபுல்லாகிண்டேன். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சு தந்தது இல்லையா. ஆனால் அப்போ யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி நேரம் என்னை மெயின் ஃபுல்லாகவே எண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னடா, நான் விட்ட ஒன்றை பிடிச்சோணும். அதாவது என் பிளாட்ஃபார்ம் ஒன்று நான் இழக்கப்பட்டுட்டேன். அந்த பிளாட்ஃபார்மை நான் பிடிச்சோணும். லைஃப்பில் ஒரு 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 செல்லையிலும் ஒரு பேச்சாளனாக வரணும். சரி, ஒரு சிறந்த ஒரு பேச்சாளனாக, சிறந்த ஒரு ஊக்குவிப்பாளனாக, ஒரு கைடு ஒரு சொசைட்டி வழி நடத்திக்கொண்டு போகக்கூடிய ஒரு கைடாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி 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 அங்கலிங்கலிங்களே. ஏன்னா எஜுகேஷன் நான் அவ்வளோ படித்தவும் இல்லை அப்படின்றதால எஜுகேஷன் சைட்லேயும் எனக்கு மூவ் ஆகுது கேட்கல. யூனிவர்சிட்டி போகணும் வேண்டியது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்தேன். அதுவும் மும்மாக்க வேண்டிதான். ஆனால் அந்த யூனிவர்சிட்டி போகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சில்ல. அதே மாதிரி ஏ லெவலோட நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டி போனேன். அதுவும் கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டேன். அப்போ லைஃப்பில் ஏதாவது ஒரு பெரிய ஒன்றை சுமந்து கொண்டேன். நான் போலீஸில் ஜாயின் பண்ணதுக்கு இருந்து எல்லாத்துலேயுமே இப்போ என்ன மெயின் அந்த மலையிட அந்த உச்சி அந்த சிகரத்துக்கு போகணும் வேண்டியது தான். ஆனால் அதுக்கு போகிறதுக்குரிய வழிகள் தான் நான் நிறைய இடத்தால வழிகளை நான் தேர்ந்தெடுத்து அப்படி போய்த்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலி அப்போ அதுக்கப்புறம் நான் என்ன தோட்டணும் நான் இப்படி ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளணும், ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணணும். ஏன்னா சின்ன காலத்திலிருந்து அந்த நிறைய புக்ஸோட இப்போ பேக்ரவுண்டில் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணி அவங்கள பார்த்தா என்ன விருப்பம், ஒரு ஒரு என்டிக்கா லைஃப் கொண்டு போகிறவங்கள பார்த்தா எனக்கு விருப்பம். சும்மா பழைமை புராதன காலங்களை கிண்டி அதுக்குள்ளே பயணம் போகிறவங்கள எனக்கு அப்படி விருப்பம். புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது விருப்பம். அப்போ மக்களோட பழகியது நான் விருப்பம். மக்களோட பேசியது, மக்களோட பழகியது, அவங்களோட அனுபவங்களை தெரிஞ்சு கொள்ளியது, அதெல்லாம் எனக்கு விருப்பம். புதிய புதிய ஊர்களுக்கு போகிறது விருப்பம். புதிய புதிய மக்களை சந்திச்சதில் விருப்பம். புதிய புதிய மொழிகள், புதிய புதிய பாஷைகள், புதிய புதிய கலாச்சாரங்களை பாக்கியது, அதை ரசிச்சியது, அதை நேசிச்சியது, அதை கற்றுக்கொள்ளியது, அதெல்லாம் எனக்கு விருப்பம். ஒரே இடத்துல தங்கி இருச்சியது எனக்கு விருப்பம் இல்லை. எப்போவுமே ஓடிக்கொண்டே இருச்சோன்னு வேண்டிய மாதிரி ஒரு விருப்பம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், நிறைய விஷயங்களை தேடணும், நிறைய விஷயத்தை பேசணும், அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லியதெல்லாம் எனக்கு அப்படி பெரிய ஒரு கனவு, பெரிய ஆசை. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் இனி பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் எடியூகேஷன் இல்லை, நான் ஒரு எடியூகேட் பர்சன் அல்ல. ஆனால் நான் இப்போவும் எழுதிக்கொண்டு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய எழுத்தாளனாகணும் மட்டும் சொல்லி ஒரு பெரிய ஒரு கனவு. அப்போ நான் இப்போவும் எழுதிக்கொண்டு ஆயிடுச்சு. ரீசெண்டில் எங்களோட புக் ரிலீஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இனி ஆய்வாளர்களை பார்க்க நேரம் அறிவாளிகள், ஆய்வாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், முன்னோர்கள் இவங்கெல்லாம் பார்க்க நேரம் அவங்கள முடியெல்லாம் வளர்த்து கொண்டு ஒரு புராதன பல எக்ஸ்பீரியன்ஸ் லைஃபுக்குள்ளே வைத்துக்கொண்டு அப்படி தெரிஞ்சுக்கொண்டு இருந்துச்சு. அது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அப்போ நான் இனி அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படி போகும் அப்படின்னு சொல்லி கொண்டு வைத்துக்கொண்டு அப்போ ஆரம்பத்தில் எனக்கு இருந்த ஒரு எண்ணம் என்னென்னா, இப்போ இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 இயர் ப்ரோக்ராம் உண்டு, ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த லைஃப்பில். அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் மூவ் அதுதான். பெக்கோட்ரைல் ப்ரொஜெக்ட் ஒன்று இருந்துச்சு, 22 days வாக்கிங் ப்ரொஜெக்ட். அதோட 10 மந்த்துக்கு போகிற இன்ஷா அல்லாஹ் 10 மந்த்துக்கு போகிற மக்கா டு மதீனா ஹிஜ்ரத் ரோட், ரசூலுல்லாஹ் பயணிச்ச அந்த ஹிஜ்ரத் ரோட்டில் பயணிச்சதுக்கான ஒரு ஐடியா இருந்துச்சு. அதோட இந்த 10 இயர்ஸ் ப்ரொஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த 10 இயர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பியே இன்ஷா அல்லாஹ் நான் அதை அப்டேட் தரேன். அப்போ இனி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நேரம் எனக்கு மெயினாக இருந்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு கலை கலாச்சார அம்சங்களை ஒவ்வொன்றையும் கண்டெடுக்கும், அதை போய்த்து எத்தி வச்சோம். ஏன்னா எடியூகேட் பர்சனாக நாங்கள் இருக்கணும், நாங்கள் கல்வி கற்பவனாக இருக்கணும், கற்பிப்பவனாக இருக்கணும், கற்பவனுக்கு உதவுப்பவனாக இருக்கணும். அதுக்கு இடையூறு விளைவிச்சனா நாங்கள் இருச்சப்பட. அப்போ எங்களுக்கு எங்கட மேலே டைம் ஒதுக்கி ஒருத்தர் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ½ hour ஒரு வீடியோ பார்க்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கணும், ஒரு எடியூகேட் அவங்க உண்ட கற்றுக்கொள்ளியதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு இருந்தேன். அதனால நான் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் மஸ்ஜிதுல் அப்ரார், அதோ பிறகு கலுத்தர டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே இருந்துச்சு ஃபேமஸான பிளேசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போனால் பாகியங்களை, இந்த மாதிரி ரிச்மண்ட் காஸ்டில் பில்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு புராதன இடங்களை நான் தேடி போய்த்து கொண்டு இருந்தேன். அப்போ தேடி போய்த்து புராதன இடங்களை எல்லாம் தேடி போய்த்து கண்டென்ட் குடிக்க இப்போ கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு 5 யூடியூபர்ஸ் இருக்கும். அந்த 5 யூடியூபர்ஸுக்குள்ளே நானும் ஒருத்தனாக இருந்தேன். அப்போ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதுக்காக எல்லாரும் கேட்க என்ன ஷோமி
நீங்கள் எதுக்காக நடந்து போகணும் சரியா, நீங்கள் நடக்கிறதுக்கு ஏன் ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோக்காக வேண்டியும் நான் பல கிலோமீட்டர்ஸ் நடந்துருச்சு. ஒவ்வொரு வீடியோக்காக பல கிலோமீட்டர்ஸாக. காரணம் எதுக்குன்னா, என்னோட ஃபோன் இல்லை, என்னோட சரியான நெட்ஒர்க் இல்லை, சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, சரியாக எடிட் பண்ண தெரியா. அப்போ நான் ஒவ்வொருத்தரை சந்திச்சதுக்கு, என் நண்பர்களை சந்திச்சதுக்கு நடந்து ஃபுல்லாகவே நடக்கி அதோட நான் திங்க் பண்ணினேன். நான் நடந்து பார்க்கும், கிட்டத்தட்ட பேர்வழியிலேருந்து காலிக்கு நடந்து பார்க்கும், நடந்து பார்த்து அதுக்கு பிறகு ஒரு முடிவு ஒன்று எடுக்கும். மக்கள் அது பிறகு கேட்கணுமே, நீங்கள் பேர்வழியிலேருந்து காலிக்கு நடந்த எந்துக்கு சொல்லி அன்டைமுக்கு செல்லும். லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று கண்டது பிறகு செல்லும். நான் என் வீடியோக்காக நான் நிறைய தூரம் நடந்துருச்சு. அதோட ஒப்பிட்ட சிலைக்கு இந்த காலிக்கு நடந்த தூரம் உண்டு, அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி செல்லதுக்கு தான் நான் அதை அப்போ நடக்கிறதை ஸ்டார்ட் பண்ணினது. அப்போ நடக்கிறது ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் யூடியூப் சேனலுக்குள்ளே மூவ் ஆனது. யூடியூப் சேனலுக்குள்ளே மூவ் ஆனது பிறகு அது பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்து என்னென்னா, நான் இதை தான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டோரிஷன் ஃபொரிங் மோன ஸ்டோரிஷன் அதுக்கு தான். இப்போ யூடியூப் சேனலுக்குள்ளே மூவ் ஆனது பிறகு அப்போ என் இலக்கு மாறிட்டு. அப்போ என் மெயினாக இருந்தது எனக்கு இப்படி ஒரு ஃப்ரேம் ஒன்று வரணும், இந்த ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு ரீசன் தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் யூடியூபுக்குள்ளே போனது பிறகு அப்போ யூடியூப்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அப்புறம் 5000 சப்ஸ்கிரைபர் வரணும், அதுக்கப்புறம் 10,000 வரணும், அதுக்கப்புறம் 100K வரணும், சில்வர் பட்டன் எடுக்கணும், அப்புறம் கோல்டு பட்டன் எடுக்கணும். இப்படி என்னைய மாதிரி என் சிந்தனை அதுக்குள்ளே திணிச்சிட்டு. அப்போ எனக்கு ஃபோன் விருப்பம் இல்லை, எனக்கு லெப் விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லைஃபுக்குள்ளே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே இருந்துச்சு எனக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை. டிஜிட்டல் வேர்ல்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு லைஃப் வாலி தான் எனக்கு விருப்பம். இருந்தாலும் என்ன அல்லாஹ் அப்படி தூக்கி டிஜிட்டலுக்குள்ளேக்கே கொண்டு வந்து போட்டுட்டேன். அப்போ இனி அந்த டிஜிட்டலுக்குள்ளே எப்படின்னா கற்றுக்கொள்ளும் போகணும், அதில் எப்படி முன்னுக்கு வரணும், அதில் எப்படி ரீச் ஆன வீடியோ கொடுக்கணும், காமெடி கொடுக்கவா, ரிவ்யூவை கொடுக்கவா, ஃபுட் ரிவ்யூவை கொடுக்கவா, எல்கரிசம் கூடின வீடியோஸை போடவா, எந்த செய்யணும், ட்ரெண்டில் வாழவா. எனக்கு உண்மையில் இந்த ட்ரெண்டில் வாழியது விருப்பம் இல்லை. ட்ரெண்டாக நாங்கள் மாறணும் வேண்டியது இருந்துச்சு, ஆனால் ட்ரெண்டில் வாழியது விருப்பம் இல்லை. அப்போ இப்படி எல்லாம் கலந்துக்கொண்டு போகிறதோட தான் அப்போ யூடியூப்பில் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டு வந்தேன். அப்போ ஃபைனலி சரி, இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதை ஒவ்வொன்றே நிறைய விஷயங்களை நான் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அதே மாதிரி எங்களோட புக்ஸில் இதெல்லாம் வரும். எங்களோட மூலதனத்தை எங்களுக்கு சும்மா அப்படி கொடுக்கறதுக்கு எல்லாம், ஆனால் அது புக்ஸில் வரும் நிறைய விஷயங்கள். அப்போ அதுக்கு பிறகு நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அப்போ அந்த ஜேர்னியெல்லாம் போய்த்து அதுக்கு முன்னே வாக்கிங் ஜேர்னியோட மெயின் ரீசன், அதுக்கு முன்னுக்கு நான் ஸ்ரீபாதைக்கு நடந்ததாயிருச்சலும், கொழும்புக்கு நடந்ததாயிருச்சலும், எனக்கு மிச்ச நாளா ஐடியா ஒரு ஷோ மீ த வியூ என்றால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஷோ மீ த வியூ. ஷோ மீ இட்ஸ் மை நேம், ஷோ மீ. என் பேர் ஷஹ்மி. எல்லாரும் மாதிரி ஷஹ்மின்னு சொல்லி கூப்பிடியே 100ல் 1 2 1000ல் 1 2 அந்த மாதிரி ஷஹ்மின்னு கூப்பிடியே. ஆனால் எல்லாருமே என்ன கூப்பிடியே ஷோமி 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 ஷோமி. ஸ்கூல் லைஃப்ல எப்படின்னா ஷோமி நானா, காந்தி தாத்தா ஆண்டி மாதிரி முழு ஊருக்கும் ஷோமி நானா ஆண்டி மாதிரி எல்லாருக்குமே ஷோமி நானா. அப்போ அதுக்கு பிறகு ஷோமி 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 எல்லாருமே ஷோமி. அப்போ ஷோமின்னு சொல்லி கூப்பிட்டு அது என் ஒரு அடையாளமாக மாறிட்டு. ஷோமி ஒரு நிக் நேம், அது அடையாளமாக மாறிட்டு ஷோமி. எனக்கு ஷஹ்மி என்ன ஒருத்தருக்கும் தெரியும், ஷோமி என்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு இது என் லைஃப். நான் நிறைய விஷயங்கள் மறைச்சி இதில் வச்சு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதை என் புத்தகத்தில் நான் எழுதி அதை வாசி ஜல்லிக்கால நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதனால் பேசிக்கணும்னா சும்மா பேசிங்க போகிற மாதிரி இருக்கும், ஆனால் வரிகளை வாசிக்கும் ஜல்லிக்கால நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் அப்போ எல்லாரும் ஷோமி என்று சொல்லி சொல்லும். அப்போ அதே போகிற நான் அப்போ இர்ஃபான்ஸ் வியூ வேண்டியது. இர்ஃபான் என்ற பெரிய ஒரு மாஸ்டர் கிங் இர்ஃபான் அடிய மாஸ்டர். சினிமாவில் ஒரு கமல்ஹாசன் மாதிரி, யூடியூப்ல ஒரு இர்ஃபான். அப்போ இர்ஃபான் நிறைய ஃபுட் ரிவ்யூஸ், நிறைய ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே அப்போ ரைட் இதால் வைத்து இந்த எல்கோரிதத்தால் நான் போகும் அப்படின்னு சொல்லி கூட ஃபுட் ரிவ்யூ மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஐடியா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் திங்க் பண்ணினேன். அடே இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷம் இன்னொரு 4 மினிட் தான் வீடியோ ஷூட் பண்ணது கேளும். அதோட நான் நிப்பாட்டிட்டு டிக்கண்டு இதை மாதிரிக்குள்ளேயே ரைட். அப்போ வீடியோஸ் எல்லாம் அழிச்சு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே ரைட். அப்போ இர்ஃபானை பார்த்து இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்ன ஷோமின்னு கூப்பிடி. அப்போ ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி போடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆரம்பத்தில் நான் அந்த ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இஜேன் லைஃப்பில் மறக்க இயலாதது. அப்போ என்னோட நிறைய பொடியமார், அதில் ஒவ்வொரு பொடியமாரும் மெயினாக அக்கீல். அப்போ போக சொல்லிக்கு அக்கீல் எவங்கள நான் பேர் குறிப்பிடையில, ஆனால் நிறைய பொடியமார் எப்படின்னா ஷோமே இந்த 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுமே, ஷோமே இந்த 10 வந்துச்சுமே அப்படின்னு. ஏன்னால் அவங்க வேலைக்கு அவங்களோட
அவங்களோட ஒர்க் பிளேஸுக்கு வரவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு, யார்கிட்ட பொடியமாட்ட ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு. அப்போ ஆரம்பம் இப்போ நிறைய பேருக்கு அந்த நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் எந்த நேரம் எங்கள்ட முன்னூத்தோட்டு தாத்தம் உண்டு, அவள் இல்லையே ஷோமி டெய்லி நான் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோ போட்ட சிலைக்கு அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவில் மறு சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்போ இந்த மாதிரி ஒரு காலப்பாதி. அப்போ எனக்கு மந்தேரம் அவ்வளோ தெரியா, அதே மாதிரியே என் சொசைட்டி என்னோட இருந்தவங்க எல்லாருமே அதே மாதிரி. அப்போ ஏன்னா கள்ளங்கப்படம் இல்லாமல் கஷ்டத்தை இல்லாமல் லைஃப்பில் இன்னொத்த முன்னுக்கு போகணும்னு நினச்சி ஒரு சர்க்கிளுக்குள்ளே நான் இருந்தது. இப்போ நான் விரிஞ்சியது எனக்கு அந்த மாதிரியான ஒரு சர்க்கிளை தான் எல்லாம் அமைச்சு தந்தது. அதுக்கு பாரக்கல்லாஃபி. அப்போ ஷோமி த வியூ. அப்போ ஷோமி த வியூ வண்டியது இப்போ எல்லாருக்கும் சும்மா ஷோமி த வியூ வண்டி சின்ன பிள்ளை 2.5 வயசு பிள்ளையும் ஷோமி த வியூ வண்டி சொல்லியா. ஆனால் ஆரம்பத்தில் பெரிய பேர் அது ஷோமி த வியூ வண்டி, அது பெரிய ஒரு பேர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு எனக்கு அந்த நேரம் அந்த இப்படி தான் லைஃப்பில் நாங்கள் மமதை எடுத்து பேசியதில் சில விஷயங்களை நாங்கள் திட்டமிட்டு செயற்பட சொல்லிக்கு அது இன்ஷா அல்லா ஒரு காலத்தில் எல்லாம் நாட சொல்லி அது சரியாக வரும்னு சொல்லி விளங்கி. அப்போ திட்டமிட்டு செயற்படணும், பேஸ்மெண்ட்டை சரியாக்கிடணும். இன் ஃபியூச்சர் அது சரியாக வந்தோன்னா அதுக்கான பில்டு சரியாயிருச்சோணும், அதை தாங்க பிடிச்சி ஒரு சக்தி சரியாயிருச்சோன்னு பண்ணியதுக்கா. அப்போ ஷோமி த வியூ இட்ஸ் ஓகே, ஷோமி த வியூவை எங்களுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி ஷோமி த வியூ ஸ்டார்ட் பண்ணி அதில் பயணம் வைத்து கொண்டு இருந்தேன். அந்த மெயின் எண்ட இது எப்படின்னா லைஃப் ஸ்டைல் விளாக் தான் எனக்கு ஆசை. லைஃப் ஸ்டைல் விளாக் ஏன்னா எனக்கு தெரியும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன், நிறைய விஷயங்கள் அனுபவம். ஏன்றால் ஏண்ட லைஃப் வண்டியது ஷோமி இண்டியவன் சோலோ அல்ல, ஷோமி பல்லாயிரக்கணக்கான மக்களோட ஒரு பிரதிநிதி. ஒரு ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த ஷார்ஃப் என்னோட சின்னத்துல இருந்து என்னோட பொடியமாரி என்னோட ஃபேமிலி என் நல்லஷல் என்னோட ஊர் மக்கள் எல்லாருடையுமே ஒரு அனுபவ பகிர்வை நான் ஒரு இடத்துல எத்தி வச்சோணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. அப்போ எல்லாருக்கும் முன்னுக்கு நான் இருந்து அவங்களோட தகவல் எல்லாத்தையும் எத்தி வச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் பயணிச்சு. ஆனால் இப்போ அது பல பேர் சம்டைம் இப்போ லட்சக்கணக்கான மக்களோட அனுபவங்களை அவங்களோட லைஃபுக்கு தேவையான விஷயங்களை பகிரக்கூடிய ஒரு இதாக அல்லாஹ் என்னை மாற்றி வச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படி இருந்துச்சு நேரமெல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லணும், ஒவ்வொருத்தர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை. ஏன்னா இப்போ என்னாட்ட நிறைய பேர் கேட்கிய விஷயம் என்னன்னா, ஷோமி நீங்கள் கூடுதலாக புக்ஸ் ரீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு, நிறைய ப்ரொஃபஸராக இருந்துச்சு, நிறைய யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டுருச்சு, ஷோமி நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருச்சு. ஆனால் என்ன புக்ஸ் ரீட் பண்ணி விருப்பம், ஆனால் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணின புக்ஸ் எல்லாம் இல்லை, 1-2 புக்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ என்ன ரீட் பண்ணினேன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு மனுஷர் இருந்துச்சு, நான் ஒவ்வொருத்தரை சந்திச்சு அவங்களோட அனுபவங்களை பேசி அவங்களோட வாயிலாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள சொல்லிக்கு அதில் வார படிப்பினைகள் இருந்துச்சு. அது பெரிய என்ன ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு புத்தகம் மாதிரியா. அப்போ பெரிய பெரிய ஸ்டோரியல் ஒவ்வொருத்தர்கிட்டருமே கற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு மெயினாக லைஃப் ஸ்டைல் விளாக். அப்போ நான் சந்திச்சது, என்னோட பேசினது, ஒவ்வொருத்தர் நடந்தது, ஒவ்வொருத்தர் சம்பவங்கள் ஒவ்வொன்றையுமே நான் ஒரு படம் பிடிச்சப்படி வச்சோம், அது ஒரு நினைவுகளாக இருக்கட்டும். அப்போ இன்னொருத்தருக்கு இது ஒரு பாடமாக இருச்சதும் இதை வச்சு. ஏன்னா ஹிஸ்ட்ரி வேண்டியது எப்போவுமே முன்னோர்கள் செய்த பிழைகளும் முன்னோர்கள் செய்த சரியையும் பின்பற்றி தொடர்ந்து அந்த செஞ்ச பிழைகளில் இருந்து சரியாக மாறியதும் சரியானதை எடுத்து இன்னும் அதை மெருகூட்டி போகிறதுக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் ஹிஸ்ட்ரி வேண்டி வருது. அப்போ ஹிஸ்ட்ரி ஒன்றை கிரியேட் பண்ணி கொண்டு போகிற டைமுக்கு இதால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போவும் உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் மறைச்சி கொண்டு இருந்துச்சு, சரியா? அது இன்ஷா அல்லாஹ் என் இந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் அதுக்கான பதில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அது என்ற பெரிய ஒரு பெரிய ஒரு லட்சியம், பெரிய ஒரு கனவு. இதுக்காக நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன், நிறைய பேரை நான் இதால் கஷ்டப்பட வச்சிருச்சு, நிறைய பேருக்கான கஷ்டங்களை கொடுத்துருச்சு. அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கணும். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ட்ரீம். அது எனக்கானதல்ல, ஒட்டுமொத்த சொசைட்டிக்குமான ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் மாதிரி இருந்துச்சும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்றுக்காக தான் நான் பயணம் போகிறது இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களோட விஷயம்னு சொல்லி சொன்னேன்னா, லைஃப் ஸ்டைல் விளாக் அப்படின்றது தான் என்ன மெயின் ஆசையாக இருந்தது. அப்போ அதுக்கு எல்லாரும் சொல்லி இன்னும் ஓண்ட லைஃப்பை நாங்கள் எதுக்கு நான் பார்க்கணும், ஓண்ட லைஃப்பை நாங்கள் எதுக்கு நான் பின்தொடரணும், ஓண்ட லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை நான் எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேர் எங்களை நேசிச்சவங்க ரைட்டு இதை இவண்ட பயணத்தை பார்த்துக்கொண்டு இருச்சோம். அப்போ அதால் எங்களுக்கு நிறைய பிரயோஜனம் கிடைச்சும்னு சொல்லி, அப்படி இல்லாட்டி என்டர்டெயின்மெண்ட் உங்களோட பொழுதுபோக்குக்காக சரி அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் போகிறது. அப்போ லைஃப் ஸ்டைல் விளாகர் எப்படின்னா அவங்களோட லைஃப்பில் நடக்கிற இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே ஷோ பண்ணிக்கொண்டு போகணும். எல்லாம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும். அது மார்க்கத்துக்கு, எங்களோட சமுதாயத்துக்கு, எங்களோட சொசைட்டி, எங்களோட கல்ச்சருக்கு வரையறுக்கப்பட்டதாகத்தான் இருக்கணும். அதை மீறி போகப்படாது. அது மீறி போகிறதண்டியே பாவம். இப்போ இரஃபான் அண்டியாக ஒரு ஹட்டம் வரங்காட்டும் வந்து அதுக்கு பிறகு வரையறைகளை மீறி போய்த்து அது இனி எல்லாம் அவங்களுக்கு நல்லிமான கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ்.
அப்போ இப்படி தான் பயணம். அப்போ என்னோட வாக்கிங் ஜேர்னி ஆயிடுச்சு லைஃப்பில். நான் 25 days நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்று உங்களுக்கு ஜல்லி இன்ஷா அல்லாஹ். 25 நாட்கள் முழு இலங்கையும் சுற்றி போன ஒரு பயணம், லைஃப்பில் மறக்கவே இல்லாத பயணம். 14 நாட்கள் பல இடங்களில் தின்னாமல் குடித்தாமல் நிறைய விஷயங்கள். அது லைஃப் ஜாய். அதே மாதிரி தான் மறக்க முடியாத ஒரு ஜேர்னி லாஸ்ட் டைம் நான் இந்தியா போனது. கிட்டத்தட்ட 36-37 நாட்கள். அதிலும் பல பட்டினிகள், பல கஷ்டங்கள், பல கவலைகள், புதிய புதிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதில் இருந்துச்சு. அதையும் பார்த்துக்கொண்டு போகிறதோடு தான் எனக்கு இன்னும் வந்து இந்த லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதை நான் இந்தியாவில் செஞ்சது ஸ்ரீலங்காவில் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் செஞ்சேன். அப்படின்னா இந்தியன் ஒருத்தன் செய்யாத நிறைய விஷயங்களையும் நான் இந்தியாவில் போய்ட்டு செஞ்சுட்டு வந்தேன். அவ்வளோ நிறைய விஷயங்கள். இப்போ வீடியோ ஷூட் பண்ணியதும் ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் ஒன்று வந்தாடே, வீடியோ ஷூட் பண்ணோமே, அப்போ யூடியூப்பை கண்டினியூவாக செய்யோமே. யூடியூப்பை கண்டினியூஸாக நான் இதில் என்ன மணி பேப்பர்ஸ் ஒன்று ரீச்சவே இல்லை. இதில் பணம் சம்பாதிச்சோன்னு பண்ணி ஒரு எண்ணமே இருச்சல்ல. ஆனால் இதில் மணி வந்த அதில் நிறைய இதுகள் இருந்துச்சு. அப்போ இப்போ தொடர்ந்து என்னை 10 வருஷத்தில் அந்த ப்ரொஜெக்டுக்கு மெயினான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். அதனால் நான் யூடியூப்பை இனி கண்டினியூவாக செஞ்சுக்கணும் போகிற நேரத்துக்கு. அப்போ அதில் நிறைய விஷயங்கள் அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நான் நிறைய பேசிட்டேன்னு நினச்சேன். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்ட நிறைய பாடங்கள், அதை உங்களுக்கு ஒவ்வொன்றா கற்பிச்சோன்னு உங்களுக்கு அதை எத்தி வச்சோன்னு அப்படின்னு நிறைய எண்ணம் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒரு வீடியோவில் நாங்கள் பேசுவோம். எனக்கு எல்லா விஷயங்களையும் வெளியில் செல்ல இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நான் அதை எத்தி வச்சேன். ஃபர்ஸ்ட் எங்கிட்ட புக் ரைட் அந்த புக் ரைட் பண்ணிய வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுருச்சு. அந்த புக் ரைட் பண்ணிய வேலையை முடிவத்தோடு நான் தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் எங்கிட்ட அந்த 10 years ப்ரொஜெக்ட்டுக்கு உங்கள் எல்லாரையுமே சப்போர்ட் கட்டாயம் வேணும். அந்த 10 years ப்ரொஜெக்ட்ன்றது நான் ஆரம்பத்தில் சின்னதான் ஒவ்வொரு விஷயங்கள்ட எனக்கு சில விஷயங்கள் நாங்கள் செல்லப்படாது. இந்த பிக் ட்ரீம், அந்த பிக் ஐடியாவை நாங்கள் எப்போவுமே பிக் மைண்ட் பீப்புளோட சொல்லணும். நீங்கள்லாம் பிக் மைண்ட் பீப்புள் தான். எனக்கு என் ஐடியாஸ் உங்கள்கிட்ட நான் செல்லும். ஆனால் இருந்தாலும் என் ஐடியாஸ் துஷ்பிரயோகம் பண்ணப்படலாம். நான் லைஃப்பில் நான் ஒவ்வொன்று கொண்டு வரதெல்லாம் அது துஷ்பிரயோகம் செய்யப்படிய, அது சரியான ஒரு முறையில் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முடியாமல் பல பேர் இதில் தடங்களாக இருந்துச்சு அப்படின்றதால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நிறைய விஷயங்களை நான் பேசும், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். இந்த வீடியோ நிறைய பேர் ஃபுல்லாக பார்த்துருச்சும் ஃபுல்லாக பார்த்து நல்லுள்ளங்கள் எத்தனை இருக்கும். அவங்களோட லைஃப் மென்மேலும் மெருகூட்டணும். லைஃப்பில் நோய் நொடியற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், உங்களோட வியாபாரம் பறக்கத்தாகணும். நீங்கள் குடும்பம் பிரிஞ்சிருந்தா குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஒற்றுமையாக இம்மையிலேயும் மறுமையிலேயும் சிறந்த வாழ்க்கையை வாழணும். அதோட லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே சக்ஸஸை நோக்கி பயணிச்சோம். லைஃப்பில் சக்ஸஸ் அண்டியது ஒருத்தர்கிட்ட சக்ஸஸ் அண்டியது எப்போவுமே கோடியில் சல்லியோ பணமோ பங்களாவோ அதல்ல. சிலர்கிட்ட சக்ஸஸ் எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சைக்கிள் ஒன்று வேங்கியதும் சிலர்கிட்ட சக்ஸஸ். சிலவங்களுக்கு ஒரு ரோட்டு கடை ஓடியது ஒரு சக்ஸஸ். சிலவங்கள்ட ஒரு மேரேஜ், ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டியது சக்ஸஸ். சிலவங்களுக்கு அவங்களோட ஃபுல்லே திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டியது ஒரு சக்ஸஸ், அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப். சிலவங்களுக்கு அவங்களோட ஃபுல்லே படித்து வச்சோன்னு வேண்டியது சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லா விஷயமும் ஹைராகணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சு கொள்ளியே அதோட தொடர்ச்சியாக வீடியோஸ் ஒன்றும் போடுறது முயற்சி செய்தேன். இன்றைக்கு டேட் 20ஆம் தேதி. இன்றைக்கு 20ஆம் தேதி 7ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிருச்சு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக முடியுமான அளவில் என் அனுபவ பகிர்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் தயாராகிருச்சு. அடுத்தடுத்த பதிவுகளை சந்திச்சங்காட்டும் உங்கள்கிட்ட விடைபெற்று செல்ல நான் உங்கள் நம்பிக்கை நிஷா. இதுவரைக்கும் எங்களோட ஷோ மீ த வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்னும் நல்ல பதிவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.